லெஸ்லி மலேசியா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 வயது நர்சிங் பெண். எரிக் ரேஞ்சல் இவர் வந்து 25 வயசு பையன். இவர் வந்து ஒரு டேட்டிங்ல ஆர்வமுடைய ஒரு பையனை கூட. இவங்க ரெண்டு பேருடைய குடும்பமும் ஒரு 15 வருஷம் நெருங்கி பழகிய குடும்பம். லெஸ்லி, எரிக் இவங்க ரெண்டு பேரும் 2:15 மணிக்கு பட்டர் பார் மில்லுக்கு வந்து சாப்பிட போறாங்க. அதாவது நைட்டு 2:15 மணிக்கு கார்ல போறாங்க. கேமரா எல்லாமே வந்து ரெக்கார்டர்ல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5:30 மணி, அதாவது 5:30 AM பார்பன் ஸ்ட்ரீட்ல உள்ள ஸ்போர்ட்ஸ் பாருக்கு வந்து போறாங்க. அங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு வந்து சாப்பிடுறாங்க. பார்ல வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ வெளியில வர்றது எல்லாமே வந்து தெரியுது. ஸோ அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுடைய வந்து அம்மா, தங்கச்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எதுக்கும் ரெஸ்பான்சிபிள் இல்லை. கால் ரிங்கு போகுது, எதுவுமே வந்து கரெக்டான ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஒரு அந்த பொண்ணு, அந்த பையனோட வீட்டுல அந்த பொண்ணை வந்து குடி போதையில வந்து வண்டியில இறங்கி இவன் வந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போறது கேமரால பதிவாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள சில விஷயங்கள், பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ரெண்டு பேர் பையன், அவங்க அப்பா ரெண்டு பேரும் வந்து ஒரு மூட்டையை இழுத்து வந்து அந்த காருக்கு பின்னாடி பேக் சைட்ல வந்து டிக்கில போடுறாங்க. இத வந்து பின்னாடி வந்து போலீஸ் துறை வந்து வீடியோவை வெளியிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் மறைச்சுதான் இருக்கும். அப்போ அங்கேயே இருக்காரு. பையன் வந்து காரை எடுத்துட்டு கிளம்பி போறான். ஸோ இந்த கிளம்பி போயிட்டு இருப்ப வந்து இவன் வந்து பார்க்கு கிட்ட போறான். அதாவது அங்க இருந்து 60 மைல் தெரியல இதுல இருந்து போய்கிட்டு இருக்கப்ப ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். நான் வந்து இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து கொண்டுட்டேன். ஸோ இது அவன் வந்து மறுமுனையில வந்து சும்மா காமெடி பண்ணாதவா, இல்ல உண்மையிலேயே நான் கொண்டுட்டேன், காருக்கு பின்னாடி டிக்கில இருக்கு அப்படின்னு வந்து அவன் சொல்றான். எதிர்த்து அந்த மறுமுனை பார்ட்டி வந்து நம்புற மாதிரி இல்ல. அப்படியா அப்படின்னு கேட்டு, நான் என் பொண்ணை வந்து கூட்டிட்டு வர போறேன் ஸோ அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். ஸோ எதுவுமே ஒன்றும் சொல்லல. இவனும் போனை கட் பண்ணிட்டு போறான். ஸோ இது வந்து என்னன்னா பின்னாடி வந்து போலீஸ் ரெக்கார்ட்ல வந்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ அந்த பொண்ணுடைய அம்மாவும் தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கேட்டுட்டு, பொண்ணை காண எல்லாம் கேட்டுட்டு 24 மணி நேரம் ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து ரிலேஷன் எல்லாத்தையும் கேட்கறாங்க. இந்த ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ இங்க வந்து யாருமே இல்லை, அவங்களும் வந்து அப்சன், அதாவது அப்பாவும் காணோம், பையனையும் காணோம். ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஸோ போலீஸ் வந்து ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி பொண்ணை மிஸ்ஸிங் காணான்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு எல்லா விதமான ஃபார்மெட் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. போலீஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஸோ அவங்களுடைய வீட்டை வந்து சர்ச் பண்றாங்க. உள்ள வந்து சர்ச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து ரத்த கரை இருந்துச்சு. அந்த துடைக்கக்கூடிய அந்த வாஷிங் இதுல பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ரத்த கரை இருந்துச்சு. ஏடிஎம் கார்டு அங்கேயே இருந்துச்சு. காலி பர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த வீட்டை வந்து தொடச்சதுக்கான அடையாளங்கள், பாட்டில்கள் எல்லாமே இருந்துச்சு. ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விசாரணையை வந்து அவங்கள வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கடுத்து வந்து என்னன்னா எதுக்கு கேமரா, பக்கத்து வீட்டு கேமரா எல்லாம் பாக்குறப்ப வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து அவன் கூட்டிட்டு போறது தெரியுது. ஸோ அவங்க அப்பாவும் வந்து ஏதோ ஒரு மூட்டையை வந்து மேல தூக்கி வைக்கிற மாதிரி தெரியுது. கார் மட்டும் போகுது. ஸோ இது ஒரு கேட்டகரி. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாள் நாள் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் வந்து என்னன்னா அந்த பையன் என்ன பண்றான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஒரு நெருங்கிய நட்பான குடும்பம் தான். ஸோ இந்த ஒரு குடும்பம், ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு. ஸோ இந்த பொண்ணு வந்து என்னன்னா அவன் கூட வந்து தான் சாப்பிட போகுது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா சாப்பிட போறப்ப வந்து ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேத்துக்குள்ள நடக்குது. அதெல்லாம் வீடியோ கேமரால பதிவாகுது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து கார்ல ஏற போறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூமெண்ட் தான் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து நல்லா குடிக்கிறாங்க. ஸோ குடிச்சிட்டு வர்றப்ப வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. ஸோ நல்லா வந்து மிதமிஞ்சி குடிச்சிட்டு வர்றப்ப இந்த வீட்டுக்கு வர்றப்பயே வந்து என்னன்னா மிதமிஞ்சிய குடிச்சிட்டு தான் வர்றாங்க. ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போலீஸ்க்கு வந்து என்னன்னா அப்பா பையன் மேல வந்து சந்தேகம் இருக்கு. எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா போன் கால் எதுக்குமே யாருக்குமே போல. அவங்களுடைய 2 பேர் நம்பர் போன் கால் போல. டெபிட் கார்டுல இருந்து எந்த மணியும் எடுக்கல.
எந்த ஒரு விட்னஸும் பெருசா இல்ல. ஆனா வந்து என்னன்னா வீடியோ கேமரா வந்து எடுத்துட்டாங்க. சோ அவங்கள பத்தி வெளியில எந்த ஒரு விட்னஸும் இல்ல. மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல வந்து 2 பேரையும் சேர்த்துட்டாங்க. இங்கஸ்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஆஃப் ஃபயர்னு சொல்லி ஸ்டேட் பார்க் கிட்டக்க வந்து ஒரு ஒரு பாலைவனத்துல வந்து பெண்ணுடைய உடல் கிடைக்குது. சோ அந்த உடல் வந்து இந்த பெண்ணுதான்ன்றது அவங்களோட உள்ளாட ட்ரெஸ் இதை வச்சு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு வந்து ஒரு துப்பு கிடைக்குது. அவரு மெக்சிகோ பார்டர் வந்து தாண்டி எஸ்கேப் ஆயிட்டாருன்ற ஒரு விஷயம் கிடைக்குது. அப்பா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பையனோட அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்டு கேஸ் வந்து 205 நாள் வந்து ட்ரையல் நடக்குது. 2 வருஷம் அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. என்னன்னா ஆதாரங்களை வந்து அழிச்சாரு. அந்த வந்து அந்த பொண்ணுடைய உடலை வந்து எடுத்து வண்டியில தூக்கி போட்டாரு. அதாவது வந்து என்னன்னா ஒரு கொலைச்சுழு குற்றச்சாட்டை வந்து துணை போனாரு. சோ அந்த குற்றச்சாட்டுக்காக ஒரு 2 வருஷம் வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்திருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷமா வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்ல. அந்த பையனை பத்தி தேடுறதுன்னு எந்த அறிகுறியும் இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அந்த பையனுடைய ஃபேஸ் வந்து மெக்சிகோல ஒரு பார்ல வந்து கிடைக்குது. ஏன்னா இப்ப வந்து நம்மளுடைய போட்டோவை போட்டு வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணீங்கன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் கிடைச்சிடும். ஜப்பான்ல வந்து நான் ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல், 6 மாசம் இருக்காது, 1 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலைகார பெண், இந்த பெண்ணை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோவை வந்து அந்த உளவுத்துறையில வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வச்சிருந்தாங்க. ஒரு மால், சினிமா தியேட்டர், பெரிய பெரிய இடத்துல வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் குற்றவாளிகள்கிட்ட போட்டோ அதுல இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து ஜப்பான்ல வந்து ஒரு கொலைகார பெண்ணை ஒரு 32 வருஷம் கழிச்சு பிடிச்சாங்க. ஸோ அந்த கொலைகார பெண் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல வந்து கொலை எல்லாம் செஞ்சிச்சு போல, செஞ்சு மணியை சுருட்டி இருக்கு. அவன் கூட இருந்த ஹஸ்பண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து வேற வேற வேலை எல்லாம் செஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகிருக்கு. அதாவது மனசு தெரிஞ்சு ஸ்கூல் டீச்சர் ஆகி மேரேஜ் ஆகி ஒரு 3 பசங்க இருக்காங்க. மால்ல வந்து பையன் கூட வந்து வந்திருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா அந்த பொண்ணுடைய ஃபேஸ் வந்து சாஃப்ட்வேர் இதுதான் சொல்லி கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாருக்கு. இது ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய கதை. அது வந்து பெரிய வேற மாதிரி ஆர்டிக்கல். ஸோ இந்த இதுல வந்து மெக்சிகோ தாண்டவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ல வந்து கேமரால போட்டோல மாட்டிடுச்சு. அவனுடைய ஃபேஸ். மெக்சிகோ காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ 4 வருஷம் கழிச்சு அந்த இறந்து போன பெண்ணுடைய அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடினாங்க. இப்ப என்னன்னா அமெரிக்க மெக்சிகோ உடைய நாடுகளுடைய பரிமாற்றம், சில பரிவர்த்தனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவன் வந்து அரெஸ்ட் பண்ணி மெக்சிகோ ஜெயில இருக்கான். சோ இதுதான் இப்ப இருக்க ஸ்டேஜ். இந்த ஆய்வறிக்கையில வந்து மரணத்திற்கான காரணம் வந்து அவங்களால வந்து உறுதி செய்ய முடியல. கேமராவை வச்சு கொலை நடந்திருக்குன்றது அவங்களால வந்து சொல்ல முடியும் தவிர, ஏன்னா அந்த பொண்ணு வந்து நல்லா சாப்பிட்டுருக்கு, நல்லா வந்து குடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அடிபட்டிருக்கு, அதாவது வந்து குத்திருக்காங்க பிளஸ் எங்கேயோ வந்து மோதி வந்து இது பண்ணிருக்கு. இதுதான் வந்து மெயின் இது. ஆனா வந்து உள்ள பாடியில வேற எந்த இடத்துலயும் வந்து பிரச்சனை இல்லை. கேஸ வந்து லாஸ் வேகாஸ் காவல்துறையும் FBI-யும் மெக்சிகன் அதிகாரிகளும் இணைந்து வந்து பணியாற்றினாங்க. ஸோ அவங்க வந்து கொலை வந்து எதிர்பாராம நடந்திருக்கு. ஒரு வன்முறை, சில பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சவங்க தான், சில பிரச்சனைகள்ல வந்து அது வந்து கொலையா மாறிச்சு. இந்த பையன் வந்து மாட்டினதுக்கான ஆதாரம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட பேசின வந்து கால் ரெக்கார்டர், அப்புறம் வந்து அவங்க வீட்டுல இருந்த தடயங்கள், அதாவது வந்து கையுறை, கிளீனிங் பண்ண இடம், பெட்ல வந்து ரத்தக்கரை. அவங்க அப்பா வந்து என்னன்னா அந்த இறந்து பெண்ணுடைய உடலை வந்து தூக்கி கார்ல வச்சிருக்காரு. 2வது வந்து இதுக்கு உடந்தையா இருந்தாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவனை வந்து என்னன்னா மெக்சிகோ காவல்துறை கைது பண்ணி அமெரிக்காவுக்கு நாடு கடத்துறதுக்கான விஷயத்துல இருக்காரு.
பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை அதை வந்து நல்லா குடிச்சிட்டு இவனோட வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே மெதுவா நடந்து வருது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து யாருமே இல்லை. வரிசையா இங்கிட்டு ஒரு 5 வீடு அங்கிட்டு ஒரு 5 வீடு இருக்கு. கேமரா வந்து இதுல வந்து ஒரு முக்கிய சாட்சி. ஸோ அந்த வீட்டுக்குள்ள இருந்து பொண்ணு ஒரு மூட்டை மாதிரி தூக்கி கார்ல போடுறதும் பாத்தீங்கன்னா அப்ப யாருமே பார்க்கல. ஸோ கேமரா தூரத்துல இருந்த கேமரா ஒரு சாட்சி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து இந்த இதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்கு. ஸோ அவங்க ஆரம்பத்துல வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பார் ஹோட்டலுக்கு போறாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்களுக்குள்ள நடந்த கருத்து வேறுபாடு, சண்டை எல்லாமே கேமரால பதியுது.